மற்ற டிஎஸ்எஸ் ஷூவா ஒரிஜினல் ஷூ தான் இதுதானே. பாருங்க அதை கொஞ்சம் சும்மா ஒரு சேம்பிளுக்கு கொஞ்சம் போட்டு. அன்பு வணக்கம். இப்ப எங்க நிக்கிற முடிச்சுன்னா இலங்கை மட்டக்களப்பு கொம்மாந்தூர்ல நிக்கிறோம். இலங்கை மட்டக்களப்பு கொம்மாந்தூர்ல நிக்கிறோம். ஏன் எதுக்குன்றத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். பார்க்கறதுக்கு முதல்ல புதுசாக வர உறவுகள் சோரங்கள் பழமையா சொல்லுவாங்க சிறப்பாக செய்யுங்க. வாங்க நம்ம இதுக்குள்ள போவோம். ரைட்டா உண்டு மேடம் வாங்க கூட உங்களை கிட்டினா கொஞ்சம் காட்டுங்களா வாங்கினேன். என்னடாப்பா நீங்க அம்மா சொல்ற அம்மா மகள் சமைப்பாங்க டப்பியா சமைக்கிறதையா கொஞ்சம் இருட்டா கிடையாது லைட் பண்ணிக்கவே இருக்காப்பா. ரைட்டா இந்த பாத்தீங்களா உறவெடுப்பு தானே என்னக்கா இந்த பாருங்க இன்னைக்கு அந்த சமையல் போட்டு வச்சிருக்காங்க சோறு கேட்காங்க. அப்ப இதான் இந்த ஒரு உதவி செய்யறா இல்லையாக்கா உங்களுக்கு? என்ன இந்த வந்திருக்க ஒரு டீயை கீய போட்டு தருவம்ன்ற பழக்கம் இல்லை உங்களுக்கு எல்லாம். என்ன வேலை இது நன்றி என்று சொல்ல போயிட்டு வாங்கிட்ட மாதிரி இருக்குங்க. சரிதான் நம்மளோட பாருங்க நம்ம அந்த மரக்க இந்த மத்தியானத்துக்கு அவனோட சமையலுக்குரிய இதுகளை ஏற்பாடு செய்து வச்சிருக்கிறாங்க. இந்த மையருக்கலாங்க நல்லப்பாடுகள் மரவழியா சரி ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு வித்தியாசப்படும் உழைக்காங்கடா சொன்னேன். இதெல்லாம் அவங்களோட சமையல் இதுகளாம். வணக்கம் அக்கா. வணக்கம். அக்கடை பதிவு நாள் ஏற்கனவே நாங்கள் போட்டுனாங்க. பதிவு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 3 மாதம் இருக்கும். தலைவருடாகத்தான் நாங்க அந்த பதிவை ஒரு அப்ப அந்த இது நாங்களுக்கு உங்களோட பதிவு போட ஒரு 3 மாசம். நீங்க அந்த 3 மாதத்துக்கு எங்களோட பதிவை பார்த்து யாரும் உங்களுக்கு உதவி செய்ய முன்வந்தோம் இல்ல? ஒரு தரும் வரல நாங்க பார்த்த நாங்க ஒருத்தரும் வரல. இந்த நிமிஷம் வரைக்கும் யாரும் வந்து ஒரு இல்ல ஒன்றுமே ஒருத்தரும் வந்திருந்தா அவருக்கு சொல்லிருப்போம். அப்ப வெறுமனே நான் உங்களோட பதிவு நாங்க பார்த்தாங்க இந்த மாதிரிதான் ஒரு வெறுமனையை இருந்தது. வேற யாரும் வரல. உங்களை இப்ப சொல்லுங்க உங்களை நாங்க இப்ப 3 மாதத்துக்கு அடுத்த பதிவை நாங்க மேற்கொள்றோம். இப்ப உங்களோட வாழ்வாதாரங்கள் இப்ப சாப்பாடு இருக்கிற பாடலாம் அப்படி இருக்குது எப்படி போகுது? அதே வாழ்வாதாரம் அதே நிலைப்பாடுதான், மாற்றம் இல்லை. அதுல மாற்றம் இல்லை. பிறகு இப்ப அம்மாவும் உளுந்து கொஞ்சமாவே நாம தூக்கி எல்லாம் செய்யறதுனால ஒன்றும் செய்ய கஷ்டமா இருக்கு. செய்வதற்கு மேலாது. அம்மாவுக்கு வருத்தம் தானே, காட் வருத்தம் தானே. காட் வருத்தம், ப்ரெஷர் இருக்குது. ப்ரெஷர் கூடி கொண்டு விழுந்து நடக்க இல்லாம இருந்தேன். இப்ப மருந்தெல்லாம் எடுத்து கொஞ்சம் தூக்கி விடணும், இருப்பாட்டி விடணும். அவவாக எழுந்தி எதுவும் செய்ய மாட்டான். இப்ப ஒரு மாசத்துமா ஆகுது. இல்ல போட்ல வைக்கல என்னன்னு சொன்னா உதவி இல்ல. போட்ல வச்சு எனக்கு இப்ப நான் அம்மாவோட நின்றா பிள்ளையில பார்க்க ஒருத்தரும் இல்லை. அதனால கொண்டு ஒண்ணு மருந்து எடுத்து வந்த போட்ல வைக்கல. அவர சகோதரத்துகளோட நாம் வந்து உறவு இல்லை. எங்களோட அப்பாட சகோதரத்தோட நம்ம உறவு இல்லை, கதை பேச்சு இல்லை. அவரு போனத்தோட நான் அவங்களோட. ஆனா நிறைய ஆக்கள் தானவங்க நான் கதை பேச்சு இல்லை ஒருவரோடையும். அவங்களோட அண்ணா வருவாரு, அவர் உதவி செய்யறாரு. அம்மா வீட்டுக்குள்ள பாக்குறாரு. சாமான் காசி எல்லாம் அவர் தந்தாரு, நான் பார்த்து கொள்ளுவேன். அவ்வளவுதான். மைக் பிடிக்க கஷ்டமா இருக்கா அவங்களுக்கு? ஏன் அவ்வளவு கஷ்டம்? அது பாரமா இருக்கு மைக். என்ன அப்படியா? அப்பா பிடிக்கிட்டு அம்மாடே கொடுப்போம். அப்ப உங்களுக்கு சரீர உதவி ஒரு பக்கத்தாலேயும் ஒன்றுக்கும் இல்லை. எனக்கு கீவாரும் இல்லை, முத்துரையும் இல்லை. இந்த வெள்ளம் எல்லாம் வந்த ஒரு மறுபடி வாரம் தரல, ஒன்றும் இல்லை. ஒருத்தருக்கும் கொடுக்கல. ஏரியாவுக்குள்ளே ஒருத்தருக்கும் கொடுக்க.
இதுக்கு மேல நீங்க எடுத்தீங்க அந்த அரிசி இதெல்லாம் கொடுத்தவங்க தானே? ஓ அதை எடுத்தேன் நாங்க. அரிசி கொடுத்ததை எடுத்தேன் நாங்க. 2 மாதத்துக்கு எல்லாரும் 2 பேருக்கு தந்தவங்க எடுத்தேன். இதை தவிர வேற ஏதோ விதமான ஒரு வருமானமும் இல்லை, ஒன்றும் இல்லை எங்களுக்கு. அம்மாவையும் இப்ப இவ்வளவு இருக்கத்திலையும் நீங்க அம்மாவா நீங்க தான் பாக்குறீங்க. அப்ப அம்மா இப்ப எழுப்பி நடப்பாவா? இப்ப என்ன வருத்தம் எப்படி கொண்டு வரணும்? என்ன விளக்கம்? அவுட்டோலாம் கொண்டு போறோம். அப்படி உங்களோட சரியான ஒரு நிலப்பாடு இல்லாம நீங்க எப்படி அதை ஓட்டு? அம்மாக்கு வந்து ஹீவர் காசு இருக்கு. எவ்வளவு தருவாங்க? 7500 ரூபாய். அது ஒவ்வொரு மாசம் கிடைக்குமா? ஓ அவடைக்க கொண்டு போய் ஒரு மாசமும் போடுவாங்க. அத மாசம் மாசம் நான் கூட்டிட்டு போய் எடுத்துட்டு வரேன். அதை வச்சுத்தானே அவட மருந்து செலவு செய்யறேன். இந்த கிளினிக் எல்லாம் காத்து படுத்ததுக்கெல்லாம் கிளினிக் கொண்டு போறேன். ஓட்டோவெல்லாம் கொண்டு போறோம். ஓட்டோவெல்லாம் கொண்டு வர நடக்க மாட்டேன். ஓட்டோல நீங்க போறா போய் வர எவ்வளவு எடுப்பாங்க? என்ன விளக்கம்? செங்கலடிக்கு தான் போற கிளினிக்கு 400 ரூபா எடுப்பாங்க. சில வேலை 500 ரூபா எடுப்பாங்க. அதாவது கொண்டு வரது மட்டும். ஓ போயிட்டு வரண்டா 1000 ரூபா எடுப்பாங்க. ஓ இப்ப ஒவ்வொரு மாசம் போறீங்களா கிளினிக்? ஒவ்வொரு மாசம் தொடர்ச்சியா கொண்டு போறேன். சில டைம் காசு இல்லைன்னு சொன்னா அண்ணன் கொடுத்தாரு, கூட்டி போயிட்டு. எங்கட அண்ணன் மகன், அம்மாட மகன் எந்த அண்ணன். அவரு சலூன் சலூன். இதுவரைக்கும் இந்த பிள்ளைகளுக்கு இந்த அவங்க அப்பா விட்டு போய் 7 வருஷம் ஒரு இதால ஒரு கொப்பியா பேக்கா ஷூ அப்படி ஒரு தடவை ஸ்கூலால கொடுத்துருக்கிறாங்க ஷூ. அதான் இப்ப எம்மாச்சி போடுறா. 2022. ஓ 2022 கொடுத்த ஷூவை வந்து 2025 வரை போட்டு 24 வரை போட்டு கொண்டிருக்காவா. இருக்குதான் சொல்லுவா ஸ்கூலுக்கு அதை போட்டுட்டு போவா. அங்க போய் கலட்டி போட்டு இருக்கிறதா திரும்ப வரக்குள்ள போட்டுட்டு வர்றான்னு சொல்லுவா. அவங்க இதோட கொஞ்சம் கதைப்பாங்க. அவ பாக்குற பார்த்தா எங்கட கைக்க மாட்டீங்க. வணக்கம் தங்கச்சி. வணக்கம். வணக்கம். பேருங்க கயானி. ஏற்கனவே நாங்க பதிவு போட்டுருந்தாங்களே மேல ஜூடிஷனோடாக ஏற்கனவே பதிவு போட்டாங்க. பதிவு போட்டு எவ்வளவு காலம்? 3 மாசம். 3 மாசம் இருக்குமா? ஐயோ 3 மாசம். அப்ப அந்த அன்றைக்கு நாங்க பதிவு போடக்குள்ள வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து நீங்க கொஞ்சம் ஈடுபாடு இருக்காரு சொன்னீங்க. மற்ற அந்த கையில எல்லாமே ஏதோ காயம் சொன்னீங்க. கையில காயம் அந்த ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் இருந்து இப்ப உங்களுக்கு சேர்த்துக்கிட்டு இருந்தவங்களா என்ன மாதிரி பரிசெல்லாம் கிடைக்குதா? என்ன விளக்கம்? இல்ல தரல. சர்டிபிகேட்டும் கப்பும் இன்னும் தரல உங்களுக்கு. எத்தனை நாளா வந்து நீங்க? நாங்க எல்லாம் ஒரு குழு. உங்களுக்கு சின்ன கப். சின்ன கப்பா? சின்ன கம்முடா இந்த டீ குடிக்கிற மாதிரி இல்ல, கொஞ்சம் பெருசு. 3ஆம் ஆண்டாகளே நல்ல பெருசு. 3ஆம் ஆண்டாகளே பெருசு. அப்ப என்ன தரலையா அந்த கப்? இல்ல, அங்க ஸ்கூல்ல வச்சிருக்காங்க. ஸ்கூல்ல வச்சிருக்காங்க. ஸ்கூல் தொடங்கினவங்க தருவாங்களா? அதுதானே. சரி. நீங்க இப்ப ஸ்கூல் ஒழுங்கா போறீங்களோ? லீவுக்குள்ள இப்ப கிளாஸ் போடுறாங்க. கிளாஸ் போடுறாங்களா? என்ன கிளாஸ் போறீங்க? எல்லா பாடமும் போடுறாங்க. எல்லா பாடமும் போறோம். அப்ப அதுக்குரிய எவ்வளவு சார்ஜ் எடுக்கிறாங்க? ஒரு பாடத்துக்கு எவ்வளவு சார்ஜ் எடுக்கிறாங்க? அப்ப நீங்க டியூஷன் கிளாஸ் பிரைவேட்டா போகலையா? டியூஷன் கிளாஸ்க்கு எல்லாம் போகலையா? மட்டமட்டாக்கு எல்லாம் போறாங்க தான். இப்ப நீங்க அடுத்த வருஷம் கொலசி பாக்குமே 25 வந்து கொலசி எடுக்க போகுது. அதுவும் கொஞ்சம் இல்லைன்ற மாதிரி போகுதா? அப்ப அந்த அப்படி இல்ல ஒரு வேலை இருந்தா அந்த கிளாஸுக்கு எல்லாம் போக வேண்டிய கட்டம் இருக்கு. அதெல்லாம் போனேன். கொஞ்ச நாள் கூட்டி போனேன் நான். பிறகு மகன் வந்து 2ஆம் மாசம் ஓயில் எழுதுறாரு. இப்ப 2 பேரையும் கொண்டு போக கஷ்டமா இருந்தது. அதால இவ நிப்பாட்டி போட்டேன். அவரே கொஞ்சம் விடுறேன். 2 பேருக்கும் வந்து காணாம இருந்தது. அதால இவ இப்போதைக்கு இங்கிலீஷ் கிளாஸுக்கு மட்டும்தான் போறத, வேற ஒரு கிளாஸுக்கும் போறதில்லை. ஒரு பாடத்துக்கு 50 ரூபாய் தான். ஒரு மணித்தியாலம். ஸ்கூல்ல வந்து பேப்பருக்கு தான் காசு வாங்குறாங்க. அது வந்து மொத்தமா வாங்குறாங்க. ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய் 1500 ரூபாய் அப்படி வாங்குறாங்க. இன்னும் குடுக்கல. நான் 500 ரூபாய் கொடுத்திருக்கிறேன். 3000 ரூபாய் கேட்டவங்க 500 ரூபாய் கொடுத்திருக்கேன். 2500 ரூபாய் கொடுக்கல.
அப்போ அவர் இப்ப அடுத்த 2ஆம் மாசம் ஓய்வு எடுத்துட்டு அவருடைய படிப்பு கொஞ்சம் 4 மாசம் 3 மாசம் இந்த எக்ஸாம் வரும் வரைக்கும் ஃப்ரீயா இருக்கும். அவர் என்ன செய்ய போறீங்க அடுத்த என்ன போறோம்? அவர் வந்து சொல்றாரு கோர்ஸ் செய்ய போறாராம் என்ன work? என்று சொல்லி சொல்றாரு. அப்ப என்னதுக்குன்னு சொல்லி அவர் கொஞ்சம் ஆர்ட் செய்வாரு. அதுக்குரிய கோர்ஸ் செய்ய போறாரான்னு சொன்னாரு. நான் இந்த முதலில் எழுதுங்க ஓயல் எழுதி போட்டு பிறகு நம்மட நிலப்பாட பார்த்து அதுக்கு பிறகு செய்வோம் என்று சொல்லி இருக்கிறோம். அவர் இவருடைய பாடல்கள் என்ன சொல்றீங்க? இவட அனிவே ஸ்கூலுக்கு போறாவோ அவரோட சைக்கிள்ல போற சைக்கிள்ல வார கிளாஸுக்கு விடுறதுக்கு வசதி இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு மணித்தியாலத்துக்கு 50 ரூபா எடுக்குறாங்க. ஒவ்வொரு நாளும் கிளாஸ் இருக்கு. ஒவ்வொரு பாடம். சரி, நாங்க பதிவு போடுவோம். பாக்குற உறவுகள் ஏதாவது தலைவர் வணக்கம். தலைவர் வணக்கம் வணக்கம். தலைவர் என்ன பாடு தலைவர்? இருக்கிறோம் உங்களோட உதவிகள் மக்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கெல்லாம் நிறைய உதவி செய்கிறீங்க. உங்களோட பயணம் வெற்றி அளிக்க வேண்டும். நான் இதுக்கு முதல் ஒரு உதவி கொண்ட தம்பி மூலமாக செஞ்சு அந்த பிள்ளை இன்னும் ஓயிலில் பாஸ் ஆகிட்டாவு, 10 பாடம் பாஸ் ஆகிட்டாவு. அவருக்கு உங்களால் கிடைச்ச உதவிகளை வச்சு அவங்களோட தாயும் இந்த பிள்ளையும் ஒரு வாழ்வாதார மாதிரி இடியப்பம் விட்டு பொன்னாங்காணி பிடுங்கி இந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கையை கொண்டு போகிறாங்க. 2வது இந்த 3 மாதத்துக்கு மேலே இந்த பிள்ளைகளையும் இந்த தாயையும் கொண்டு வந்து காட்டினான். இவங்களும் மிகவும் தெரியாமல் கொண்டு வாழ்கிறாங்க. பெற்ற தாயும் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறாவு, இவ தான் பராமரிக்கிறாவு. முடிந்தளவு இந்த இதில் பார்க்குற உறவுகள் கட்டாயம் எங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யுங்க. கட்டாயம் நீங்கள் செய்யணும்னா நான் உங்களும் கிராம மக்கள் சார்பாக நானும் ஆடியோ தலைவராக இருந்தபடியாக நானும் கேட்டுக்கொள்வேன். எங்களுக்கு இந்த உதவியை வழங்கிய ஏபி மேல பார்க்குற ஒரு உறவு தான் ஒரு நண்பர் சகோதரம். அவர் அந்த உதவியை செய்யறதுக்குரிய ஏற்பாடுகள் செஞ்சிருக்கிறாரு. அப்போ இது நாங்கள் ஏற்கனவே ஒரு உதவி ஒன்று கொடுத்துருக்கோம் தலைவர். பந்தரையிலே இந்த உதவி செஞ்சுருக்கோம். அப்போ நாங்கள் இந்த வீடியோவை பதிவு செய்து போட்டால் இனி பார்க்குற உறவுகள் யாரும் வந்தாங்க கண்டிப்பாக நாங்கள் தலைவரோடாக அடுத்தடுத்த வீடியோ நாங்கள் சந்திக்கிறோம். இப்போ அந்த உதவி என்னன்றதுக்கா பார்ப்போம். என்ன தலைவர் ஓகே தலைவர் எடுத்து கொடுங்க தலைவர். அது தலைவர் அது கொலம்பியா பேக் என்ன நல்லா இருக்கா? எப்படி இல்ல இல்ல தலைவர் அது ஒன்று பாருங்க. அவ பாருங்க என்ன மாதிரி நல்லா இருக்கா, சரியா இருக்கா, அப்படியா இருக்கா பாருங்க. என்ன பேக் கலர் எல்லாம் நல்லா இருக்குதா? என்ன சொல்றீங்க? ஒன்னும் சொல்றீங்கல்ல நீங்க? நல்லா தானே இருக்கா? ஆராய்க்கா நானே கேட்காம பெருசா இருக்கிற மாதிரி சிறுசா இருக்கிற மாதிரி. அப்படியா? ஓ அப்படியே மற்ற டிஎஸ்ஏ ஷூவா? ஒரிஜினல் ஷூ தான் இதுதானே? பாருங்க, அதை கொஞ்சம் சும்மா ஒரு சேம்பிளுக்கு கொஞ்சம் போட்டு பாருங்க. கொஞ்சம் லூஸா இருக்கா டைட்டா இருக்கா? பெருசா இருந்தா பரவாயில்ல நினைக்கிறேன். இந்த ஸ்டிக்கரை கழட்டுங்க. ரைட் ஓகே தலைவர். 3 சொன்னீங்கன்னா தலைவர் 3 பெருசா இருந்தா பரவாயில்ல. சரிதானே? அப்படி சூவ போட்டு இருங்க தலைவர். மற்ற கொப்பியை கொடுங்க தலைவர். சரிதானே? எத்தனை கொப்பி இருக்கான்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. அப்ப எங்களுக்கு ஒன்று தெரியா பெருசா. எத்தனை கொப்பி இருக்கு? 10 கொப்பி இருக்கு. ரைட். அப்ப உங்களுக்கு இப்ப எல்லாம் சரிதானே? இப்ப ஷூ எல்லாம் ஓகே. இறுக்கமா இருக்குதா ஷூ? ஷூ இருக்கு. கொஞ்சம் எழுதி இல்லைங்க பாப்போம்.
ரைட் ஓகே ஷூ உங்களுக்கு ஓகே பட் கொப்பியாவுக்கு ஓகே தானே என்ன ம். கொப்பி மற்ற பேக் எப்படி நான் நினைக்கிறேன் உங்களோட பெருசா இருக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் இன்னும் சாக்கலாம். என்ன ஒரு இன்னும் ரெண்டாவது மணிக்கு தச்சுக்குவோம் அப்படி எனக்கு இந்த பாருங்க பேக் உயரம் இருக்குது கொஞ்சம் பெருசா தட்டு இருக்குது பாருங்க நீங்க அதை விட கொஞ்சம் பெருசா தட்டு இருக்குது ஆனா அப்படி யூட்டன் பண்ணி போடுங்க பார்ப்போம் பேக்கை போடுது ரைட் அந்த அப்புறம் என்ன கொஞ்சம் பெருசா தண்டு இருக்கு பரவாயில்ல கொஞ்சம் என்னண்டு வட்டி கொடுக்கலாம் மற்றது கொஞ்சம் பத்திரமா பாவிச்சிங்கன்னு சொன்னா அடுத்த இயரும் பாவிக்கலாம் நினைக்கிறேன் என் அம்மா சொன்னதான் ஷூ எல்லாம் கொஞ்சம் கவனமா பாவிக்கிறீங்க என்ன ரைட் அது மாதிரி நீங்க வச்சுக்கொள்ளுங்க பார்ப்போம் நெக்ஸ்ட் அடுத்த பார்ப்போம் இருங்க இப்ப எங்களுக்கு இந்த யூடியூப் சேனலோட நலஞ்சிருக்கிறவர்கள் தான் இந்த உதவி செஞ்சவர் இந்த மாமாக்கு என்ன சொல்லுவீங்க நன்றி சொல்ல விரும்புறேன் என்ன நீங்க நன்றின்னு சாதாரண சொல்லி நீங்க செய்த உதவிக்கு ரொம்ப நன்றி அதை நீங்க கழட்டுங்க முதல்ல கழட்டி வழியா சொல்லுங்க அப்ப ஷூவை கண்டோனே இப்ப எங்களை மறந்துட்டா அவ்வளவு அந்த ஏன்னா ஆக்கெல்லாம் மறந்துட்டா அதானே புது ஷூவை கண்டோனே இப்ப ஆக்கெல்லாம் மறந்தாச்சு அப்ப நன்றி சொல்லிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லுங்க மாமா பாருங்க மாமா சொல்லுங்க மாமா பாப்பா எனக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சரி சரியாக அந்த பதிவை நாங்க போடுறோம் ஏதாவது உதவிகள் நாட்கள்ல வந்து கிடைக்குன்னு சொன்னா ஆடியோ சூடாக நாங்க வருவோம் அந்த அதுக்குரிய இதுகளை அடுத்தடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம் சரிதானாக்கா சரி ஓகே தான் கொஞ்சம் படிக்கிறதுக்கு உதவி இன்னைக்கு வந்து 2ஆம் மாசம் 22ஆம் தேதி 24ஆம் ஆண்டு 2ஆம் மாசம் 22ஆம் தேதி நாங்க இப்ப வருகிற காலங்களில் வந்து பொங்கல் கல்வியை திட்டமாக பொங்கல் கல்வி திட்பாடு 2025ஆம் ஆண்டு நாங்க கல்விக்கான உதவியெல்லாம் செய்ய வாழ்வாதார உதவியை விட கல்விக்கான உதவியை நாங்க செய்ய போறோம் அந்த ரீதியில வந்து நாங்க ஒரு திட்டங்கள் வச்சிருக்கோம் உண்டு அதை நாங்க இன்னும் வந்து ஆடியோ தலைவராக நாங்க வருவோம் அந்த சொல்லுவோம் அதே மாதிரி அவரை சரி சரி ஓ சரியா சரிதானே வேறு உதவி செய்யுங்க என்ன மாமா சொல்ல போறீங்களா நன்றி நன்றி சரி நான் வீடியோ பண்ணி ஆரம்பிச்சுட்டு நாங்க போறோம் நீங்க அப்படித்தானே அப்படிதான் சொல்றீங்க நான் வெறுமே நன்றின்னு சொல்றீங்க சரிதானே சரி இந்த உதவி செஞ்சா நன்றி சொல்லணும் எங்களோட பதிவை பார்க்குற உறவுகள் சௌரங்கள் வளமையா சொல்றதான் பயிரும் பட்சத்துல வந்து இப்படியான நிலப்பாடோடு இருக்கிற உறவுகளுக்கு கண்டிப்பாக அது ஒரு பயனுள்ளதாக அமையும் எனவே இந்த வீடியோவை பார்க்குற உறவுகள் கொஞ்சம் பயிருங்க வருகிற உதவி திட்டங்களுக்கு கிடைக்கும் பட்சத்துல வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து நம்ம சந்திப்போம்